ஆனா வந்து நீங்க நடந்து வரக்குள்ள கஷ்டம். ஆலயத்துக்கு பக்கத்தில் வந்துட்டோம். இந்த மரத்தடியில் பார்த்தீங்கன்னா பால் ஊற்றி முதல் வந்து இந்த இழந்த மரத்திலான்னு பார்த்தீங்கன்னா இந்த நேத்தி. வணக்கம் ரோவலே, இன்றைக்கு என்ன காலம்னு பார்த்தீங்கன்னா 2026ஆம் ஆண்டு 1ஆம் மாதம் 6ஆம் தேதி இன்றைய தினம் முதல் செவ்வாய். நாங்கள் இன்றைக்கு சிப்பியாறு பாம்பு வழிகாட்டின அந்தோணியார் ஆலயத்தில் நிற்கிறோம். இங்கே வந்து முதல் செவ்வாயில் பார்த்தீங்கன்னா விசேஷமாக இருக்கும் இந்த அந்தோணியாரில். அதுவும் வந்து இது வந்து இன்றைய தினம் மிகவும் விசேஷமான நாள். இந்த வருடத்தின்டே முதலாவது செவ்வாய்க்கிழமை. அதில் பார்த்தீங்கன்னா இங்கே அதிகமான பக்தர்கள் இந்த அந்தோணியாரில் வந்து நேர்த்தி வைக்கிறத வந்து பார்க்கக்கூடியா இருக்குது. இங்கே என்னென்ன அற்புதங்கள்லாம் நிகழ்ந்துருக்குன்னு சொல்லி நீங்கள் இந்த காணொலியை பாருங்கோ. அவையில் இந்த இங்கே நேர்த்தி வச்சு அந்த நேர்த்தி நிறைவுன்னு சில பக்தர்கள் எங்களோட கதைச்சிருக்கணும். காலையை முழுமையாக பார்த்து அந்தோணியார் ஆசை எல்லாரும் பெற்றுக்கொண்டு மறக்காமல் அந்தோணியாரை பிடிச்ச உறவுகள் ஒரு கருத்தை போட்டு அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களை ஆதரவு தாங்க. காலையை திறந்து பார்ப்போம். பாருங்க, முழங்காவில் இவ்வளோ ஆக்கள் இருக்கணும்னு சொல்லி இவ்வளோ வெறும் பாம்பு விளையாடின அந்தோணியாருக்கு போகிறது தான். பாருங்க எவ்வளோ பேர் நிற்கிறோம்னு சொல்லி இந்த இடத்துல அதாவது பிள்ளையாரை வணங்கிட்டு அப்படியே வந்து அந்தோணியார்கிட்ட போகிறோம். இதில் பாருங்க ஆலயத்துக்கு நடந்து போய் கொண்டிருக்கணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் 3ஆம் பட்டி சந்தைக்கு வந்துட்டோம். இதெல்லாம் 3ஆம் பட்டி போகணும். அம்மா வணக்கம். வணக்கம். எங்கேம்மா போகிறீங்க? சிப்பியாறு அந்தோணியாருக்கு. எவ்வளோ காலமாக நீங்கள் இந்த ஆலயத்துக்கு போகிறீங்க? 14 வருஷமா போய்கொண்டு இருக்கிறீங்க. அப்போ நேர்த்தி வச்சு தான் போகிறீங்க. நீங்கள் இருக்கிறதுங்க இருக்கிறது இந்த இடம் வெள்ளாங்குளம். அங்கேருந்து நடந்து தான் போகிறீங்க. 14 வருஷமாக நடந்து போகிறீங்களோ இல்லாட்டி நடக்கிறது கிழமையில பஸ்ஸில் போகிறோம். இந்த வருஷத்துனா இப்போ நீங்கள் முதல் செவ்வாய் நடந்து போகிறீங்க. அதே மாதிரி ஒவ்வொரு மாதமும் முதல் செவ்வாய் நடந்து போவீங்க. நீங்கள் வச்சு நேர்த்தியெல்லாம் நிறைவேறிட்டோம். அப்போ இந்த வெள்ளம் வந்த இடர்பாடு காலத்தில் ஆலயத்துக்கு போனீங்களோ? அப்போ என்னமா இருந்தது ஆலயம்? தண்ணி உண்டாது. சரியம்மா, நீங்கள் ஆலயத்தில் போய் வழிபாடு செய்யுங்க. நன்றி எங்களோட கதைச்சதுக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நாங்கள் இப்போ ஆலயத்துக்கு முன்னுக்கு வந்துட்டோம். ஆலயத்துக்கு இன்னும் ஒரு 200 மீட்டர் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த வீதியோரங்களில் இருக்கிற இந்த முள்ளு செடியில் வந்து வெட்டினம். இது இந்த ரோடு வந்து ஆர்டிஏ தான் மெயின்டைன் பண்ணுறது. ஆனால் இப்போ பிரதேச செய்தோ ஆர்டிஏ செய்தோ தெரியல. இப்போ அந்த முச்செடிகளை வெட்டி அப்புறப்படுத்தி கொண்டிருக்கணும். இதில் பாருங்க ஆட்டோக்களெல்லாம் வெங்க விட்டுருக்கணும். ஏன்னா இனி வேற ரோடு ஆயிடும். அப்போ அந்த காரணத்தால் வந்து தூரடங்களில் விட்டுருக்கணும். இது வருடத்தின் முதலாவது செவ்வாய்ன்றதால மிகவும் ஒரு முக்கியத்துவமாக வந்து எல்லாரும் வருவினோம். இதில் சாம்பிராணியில் உடைக்கணும். பாருங்கள் எவ்வளோ தூரத்தில் நிற்கிதுன்னு சொல்லி இந்த ஹயஸ் வாகனங்கள். இந்த ஆலயத்தை பற்றி சொல்லணும்டா அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா சைவ ஆக்களே இந்த ஆலயத்தில் வந்து வழிபடுறதை வந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும். பாருங்கள் வெள்ளம் அடிச்சுக்கணும் இடங்கள்லாம் பார்க்கக்கூடியதாக இருக்கும் உங்களுக்கு. இதில் வேடத்தண்ட முதலாவது செவ்வாயில் சிப்பியாறு பாம்பு வழிகாட்டி அந்தோணியார் ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம். இதில் நாங்கள் கடைகள் இருக்குது.
இரண்டு பக்கமும் கடைகள் போட்டு வியாபாரம் செய்து கொண்டிருக்கணும். முதலாவது செவ்வாய் இந்த ஆண்டுனா முதலாவது செவ்வாய் ஆண்டத்தில் இதில் பாருங்கள் எவ்வளோ பேர் வந்திருக்கணும்ட்டு. அதனால் இந்த இடர்காலத்திலேயும் வந்து ஆலயத்துக்கு வராத பக்தர்கள் இந்த முதல் செவ்வாய்க்கு வந்திருக்கணும். ஆலயத்தில் உங்களுக்கு பார்க்க தெரியும் இரண்டு பக்கத்தால் ஆட்கள் போய் வருகிறோம். ஆனால் இப்போ வந்து இதில் ஒரு பக்கத்தால் தான் போகிறத வந்து பார்க்கக்கூடிய இருக்குது. லைனில் இருந்து அந்தோனியாருக்கு இந்த ஒழுகுதிரி கொளுத்துறது சாம்பிராணி கொளுத்துறது வந்து பார்க்கக்கூடியா இருக்குது. இதில் இந்த ஊர் மக்கள் சேர்ந்து அந்த குழந்தையோட வாராக்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும். சாம்பிராணி கொளுத்தின பாருங்க அந்தோனியாற்ற படத்துக்கு இந்த சாம்பிராணி கொளுத்தி கொண்டு வைக்கணும். இன்றைய தினம் பெருசாக அவ்வளோண்டு வந்து லைன் இல்லை. ஆனால் சில தினங்களில் பார்த்தா இந்த இடம் ஃபுல்லாகவே லைனாக இருக்கும், பெரிய ஒரு லைனாக இருக்கும். வந்து அவ்வளோத்துக்கு ஆட்கள் வந்து இப்போ வந்து இந்த இடத்துல பிரசங்கம் நடக்குது. ஏற்றுக்கொள்ளும்
சகோதர சகோதரிகளே, உங்களுடைய மானிப்பை எல்லாம் தந்தையாகிய ஏற்றுக்கொள்ளும்படி மன்றாடுங்கள். பெருங்கொள்கைக்காகவும் மாற்றுக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையில் நின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் மக்களின் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நம்பிக்கையோடும் பக்தியோடும் அவர்கள் எவற்றை அறிக்கையிடுகின்றார்களோ அவற்றை உன்னத அருளடையாளங்களால் பெற்றுக் கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் உமக்கு உள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே நம்மையும் நிறைவானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உடையலாம் வளமையாக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த பக்கத்தால் தான் போகிறாங்கள். இப்போ இந்த மழை பெய்ததால் இந்த இடத்தால் வந்து இப்போ பயணிக்க முடியாமல் ஒரே சேறுகளாக இருக்குது. இதில் பாருங்கள் சிரமப்படினா இதுக்காக கொஞ்சம் சுற்றித்தான் இப்போ போகக்கூடியதாக இருக்குது. பள்ளிக்கூடங்கள் தொடங்கினதால வந்து அதிகமான பேரண்ட்ஸ் வந்து இன்றைக்கு வர முடியாத காரணங்களும் இருக்குது. இது வந்து உங்களுக்கு தெரியும், இந்த மண் வந்து வெள்ளத்தில் அடிச்சு சென்றால் இதில் வாரது வந்து கண்டாவள மண்ணை நாங்கள் வீட்டு தேவை கெடுப்போம். ஆனால் வந்து அது ஒரு சுதி மண் வாய்ந்தது இருக்கும். பாருங்கள், சரியான சிரமம். இந்த மழையில் நேற்று வந்து பெய்தது, அந்த காரணங்களால் இப்போ பயணங்கள் மேற்கொள்ள சரியான சிரமமாக இருக்குது. புள்ளியோடையில் இருந்து ஆசை வைக்கணும். இப்போ இந்த இடம் வந்து இந்த சேரண்டத்தால் வேறு பாதையும் வந்து யூஸ் பண்ணுறது வந்து பார்க்கக்கூடிய கொஞ்சம் சுற்றி வாரதையும் இதால் இந்த மழை வெள்ளங்கள் இருந்ததுலேயும் இதில் வந்து ஆக்கள் வந்து போனது வந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது. இது ஃபுல்லாக பாருங்க, ஆக்கள் கால் தடங்கள் பதிஞ்சு இப்படி அந்த அடையாளங்கள் தெரியுது. அம்மா வணக்கம். எங்கேருந்து வரீங்க? எவ்வளோ காலமாக இந்த ஆலயத்தை வந்து தரிசனம் செய்கிறீங்க? ஒவ்வொரு சபையும் பாருங்கள். 3 வருஷமா? என்னம்மா அந்தோனியார் வந்து உங்களுக்கு கேட்ட வரங்கள் தந்துருக்கிறாரோ? அப்போ இந்த மழை வெள்ளங்கள்லாம் வந்தீங்களா அந்தோனியாருக்கு? ஆனால் வந்து நீங்கள் சைவ சாயம்மா? சைவம் கூடுதலாக சைவக்காரர் தான் ஏதோ நாங்கள் வைக்கிற நேர்த்திகள் நிறைவு வருது. எல்லாம் சரியாக வருது. வாரம் நடந்து வந்தீங்களோ இல்லாட்டி பஸ்ஸில் வந்து வந்தீங்களோ? முந்தி நடந்து வந்த நாங்கள் கிளிநொச்சியில இருந்து நடந்தோம் முந்தி கொஞ்ச நாள். இப்போ வெண்ணேரி குளத்தில் இருந்து பஸ்ஸில் வா. சரியம்மா, நன்றி. இதில் பார்த்தீங்கன்னா அந்தோனியாரை வழிபட்டு அக்கள் திரும்பி வந்து கொண்டிருக்கிறோம். இவ எல்லாம் நான் நினைக்கிறேன் கனியம்மா இங்கேருந்து சிலவள் 6 மணி 7 மணிக்கு போயிருப்பினோம் அந்தோனியாரை வழிபாடு செய்வதற்கு. இன்றைக்கு வந்து ஒரு மலை மப்பு மாதிரி இருக்குது. இல்லாட்டி வந்து வெயில் வரைக்கும் இந்த இடத்துல வந்து பயணம் கொஞ்சம் என்னென்னு சொல்கிறது கடுமையாக இருக்கும். வெயில் அதிகம்னா இதில் நடக்க முடியாது. ஐயா வணக்கம். எங்கேருந்து வரீங்க? சன்னார்ண்டு பல்லமாடி சன்னார். மன்னர்.
எடுத்து வச்சுனாங்க. அப்புறம் கல்யாணம் அப்போ நீங்கள் 2 பேரும் கடன் பண்ணி. சரி சரி. உங்களோட மகளுக்கு அணிநேத்தி வச்ச நீங்கள்? மகனுக்கு அணிநேத்தி வச்சுங்க. ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு. அப்போ இந்த வருஷத்துல இது முதலாவது செவ்வாய், ஒரு புதினமான செவ்வாய், புது வருடம், எல்லாரும் நல்லா இருக்கணும். அப்போ இந்த வருஷம் வந்தவங்க யாரை கூட வந்துருக்கீங்க முதல் செவ்வாயில்? அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா வாக்கள் ஆலயத்தில் தரிசனம் செய்துட்டு திரும்பி வர்றதை வந்து இந்த இடத்துல பார்க்கக்கூடியதாக இருக்குது. நீ இந்த இடத்துக்கு இங்கே பார்த்தீங்கன்னா போகிறதுக்கு வந்து பாதை வந்து 2ஆக பிரியுது. அதில் வந்து ஒரு பாதையாலையும் ஒரு பக்கம் ஒரு பத்தர் போயினா, மற்றது இன்னொரு பக்கத்தாலையும் ஒரு டீம் போய் கொண்டிருக்கு. அப்போ அதால் வந்து க்ரோட் இல்லை. முதல் வந்து ஒரே பாதையால் தான் போகிறதும் பாரதமாக இருந்தது. அதால் வந்து ஆட்கள் வந்து அதிகமாக தெரியும். இந்த பாதையால் தான் முதல் வந்து பயணங்களை மேற்கொள்கிறது. இந்த டித்வா புயலால் பார்த்திங்கன்னா இந்த பாதை வந்து முற்றாக வந்து சேதமுற்று இருக்குது. நீங்கள் இதில் பார்க்கலாம். இது பெரிய ஒரு ஆறு மாதிரி இப்போ காட்சி அளிக்குது. விடாமுயற்சி நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். போன ஆக்கள் பாருங்க திரும்பி வந்து கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் காஞ்சிட்டு போல இதில் பாருங்க எவ்வளோ பேர் வழியினமுண்டு. எங்கள்கிட்ட பறிச்சுட்டு போக பார்த்தோம். அம்மா நிறைய படிக்கணும். ஒரு சின்ன பிள்ளை போகிறார். அந்த ஒரு நேரம் வழிபட்டு திரும்பி போய் கொண்டிருக்கிறோம். அப்போ இந்த ரோட்டில் வந்து இன்னும் தண்ணிகள் இருக்குது. அதாவது நடப்பாதையில் தண்ணி இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 600-700 மீட்டருக்கு அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து லைனில் இறக்கினா அந்த நேரம் வழி வர்றதுக்கு. இதில் பாருங்க லைனில் பாருங்க எல்லோரும் லைனில் நிற்கணும். உதவியில கேட்குறேன். அக்கா அம்மா அண்ணா ஐயா லைனை பாருங்க. எங்கேயோ ஒழிச்சிட்டு வர கிட்டத்தட்ட ஆலயத்துக்கு பக்கத்தில் வந்துட்டோம். இந்த வீதி அதாவது போகிற இந்த நடப்பாதை வந்து ஆக மோசமாக இருக்குது. சரியாக சிரமத்திலான் வெளியே ஆலயத்தை கும்பிட்டு வரையினோம். இப்போ நான் வந்து எதிர்பக்க கரையால் வந்துட்டேன். இங்கால வந்து சின்ன ஒரு
தண்ணி இருக்கான்னு அதில் ஆக்கள் கிடஞ்சலாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இந்த பக்கத்தில் வந்துட்டேன். ஆனால் இதுக்கு சேரு வந்து எல்லோரும் அந்தோனியார்ட்ட ஆசீர்விட்டு கொண்டிருக்கிறோம். எல்லோரும் இந்த பிஸ்கெட்டுகளோட பனிசுகளோட தான் இந்த ஆலயத்தில் வந்து நிற்கிறத வந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது. இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்த போலீஸாரை வந்து பாதுகாப்பு கடையில் அமர்த்தப்பட்டிருக்கிறத வந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது. இதுக்கு முதல் நாம் வரும்பொழுது போலீஸார் பாதுகாப்பு கடையில் அமர்த்தப்படையில், ஆனால் இன்றைய தினம் பார்த்திங்கன்னா போலீஸார் பாதுகாப்பு கடமையில் அமர்த்தப்பட்டிருக்கிறேன். வந்து குழந்தை பள்ளியோட வரவேலுக்கு வந்து முன்னுரிமை கொடுப்படுது. அந்தோனியாட்ட தங்காண்ட நேற்று எழுதி வைக்கிறேன் பாருங்க. இந்த அந்தோனியார் இடம் அந்த பாம்பு வழிகாட்டினா அந்தோனியார்னு சொல்லப்படுது. இந்த மரத்தடியில் பார்த்தீங்கன்னா பால் ஊற்றி சாம்பிராணி குச்சியில் கொளுத்திங்கன்னா அதோட விளக்குகளும் கொளுத்துறது வந்து பார்க்கக்கூடிய இருக்குது. அவ்வளவு லைன் அண்டு பாருங்க. முதல் வந்து இந்த இழந்த மரத்திலான்னு பார்த்தீங்களா இந்த நேத்தியலை வந்து செய்தவையல். இப்போ வந்து அந்த மரத்துலேயும் வந்து தொட்டில் கட்டினோம். அதே மாதிரி இந்த இடத்துலையும் வந்து இப்போ தொட்டில்கள் வந்து கட்டுறதை வந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது. இந்த இடத்துல வந்து புத்தொண்டு இருந்ததாகவும் அந்த புத்து வந்து உடைக்கப்பட்டதாகவும் கூறினோம். அது உண்மையாக பொய்யோ தெரியாது. அந்த இடத்துல இதில் பால் வச்சு இப்போ இந்த சாம்பிராணி குச்சியில் வந்து கொளுத்துறதை வந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது. இங்கே பாருங்க, பூ போட்டும் வழிபாடு செய்யணும். அதே மாதிரி அந்தோனியாருக்கு பின்னாலயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெழுகுதிரியும் ஊதுபத்தியும் வந்து கொளுத்துறத வந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது. எல்லாமே இந்த இடத்துல நடக்குது. ஆலயத்தால் ஒழுங்கமைச்சு தான் நாக்கெல்லாம் உள்ள லைனில் விடுபடுது. விட்டால் தான் இல்லாட்டி வந்து எல்லா இடம் நெரிசலில் வந்து ஆகல் கும்பிட முடியாத வடிவா.
எவ்வளோ லைன் பாருங்க. இன்னும் வந்து நாங்கள் போயிட்டோம், ரிட்டர்ன் வந்துட்டோம். இன்னும் வந்து ஆட்கள் வந்து கொண்டே இருக்கிறது வந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது. திருப்பி சொல்லுங்க. லைன் வந்து முடிஞ்சது, அப்படி வந்து சேர்ந்து கொண்டு இருக்குது. அம்மா அந்தோணியாரை வழிபாட்டு வந்துட்டீங்களோ? எவ்வளோ காலமா அந்தோணியாரை வந்து வழிபாடு செய்கிறீங்க? நான் தான் புதுசாக வந்திருக்கிறேன். எங்கே இருந்து? நாங்கள் மானிப்பேன். மானிப்பேலேருந்து. ஓ, எத்தனை மணிக்கு அப்போ வந்த நீங்கள்? நாங்கள் வரைக்கில் இவைக்கு தானே தெரியும் நேரம் 9:20 வந்து இறங்கிட்டோம். டிவியில் நின்றல வந்த நாங்கள். டிவியில் நின்று வந்த நாங்கள். அப்போ யாழ்ப்பாணத்துலேருந்து எத்தனை மணிக்குள்ள கிட்ட நீங்கள்? நாங்கள் எங்கட இதுலேயே வேன் பிடிச்சி வந்தோம். இஞ்சால வேன் அந்த ஒழுங்கு செய்து இஞ்சால வந்த நாங்கள். அதான் எத்தனை மணிக்கு காலம் அவளுக்கிட்ட நீங்கள் அங்கேருந்து? காலமே நான் 9 மணிக்கு வீட்டில் இருந்து ஒழிக்கிட்டேன். ஒருமே வந்து அந்தோணியாரை வழிபட்டீங்க. உங்களுக்கு யார் சொன்னது இப்படி அந்தோணியார் இப்படி இங்கே இருக்கிறாரு? எல்லாரும் வர்றவ தானே, எங்கட இடத்துல இருந்து வர்றவ. ஓ, எல்லாரும் மாறவ, எல்லாரும் மாறவ தானே. அப்ப வரைக்கல அப்ப நானும் எல்லார்ட்ட பார்க்க கூடாது, ஒரு கவர்கிட்ட வரணும் என்று வந்தேன். வருத்தங்கள்ல அந்த நடந்து வரக்குள்ள கஷ்டம். அப்ப அதால வருத்தத்தை பார்க்காம வரவணும் என்பதற்காக வந்தேன். வரவணுமெண்டு சரி, தொடர்ந்து எங்களுக்கு வரக்கூடிய சான்ஸுகள் கிடைச்சா நாங்கள் திரும்பவும் வர. எவ்வளோ பேர் இப்போ போய் கொண்டிருக்கிறோம்ண்டு. இந்த அந்தோணியாரை பற்றி உங்களுக்கு என்ன தெரிய வந்தது? ஒரு தர்மம் சொல்றதான் அப்படி இருப்புமே போல வந்தது. ஒரு நேத்தியெல்லாம் வச்சு பாரதானே அந்த நேத்தியெல்லாம் அதில் என்ன நாங்கள் பிள்ளை வந்து செய்யல. இப்போ எத்தனை வந்திருக்கிறீங்க? முதல்ல வந்தது ஒரு இதுன்னு முடிஞ்சது, என்ன முடிஞ்சது. நீ அடுத்தது இன்னும் உடனே வந்துடுறாங்க. ஓ, அதில் இருக்கிறேன் கையில் நடந்துடாக்க. உங்களுக்கு யார் சொன்னது இந்த இடத்துல அப்படி அந்தோணியார் புதினம் செய்து கொண்டிருக்கான்னு சொல்லி? அங்கே வந்த குறிப்பிட்ட சொன்னார், அக்காக்கள் வர்றாரு வந்தபடிங்க அதை சொன்னார். அதுக்கு நடந்துடுறாங்க. வந்து 9 ஒரு நேற்று வச்சு வந்த வெளிநாட்டு போகிறது 9 முடிகிற கடையில் எல்லாம் சரி வந்துட்டு வந்து போட்டுட்டோம். அப்போ உங்களுக்கு கனகாலம் தடைப்பட்டு இருந்தது. நீங்களும் வந்து இப்போ 9 செவ்வாய் வந்துட்டீங்க. உங்களோட நேத்தின்ற வரைக்கும் அப்போ அடுத்த நேத்திக்கு வந்துருக்கீங்க அந்தோணியார்கிட்ட. ஆனால் நீங்கள் வந்து நீங்கள் சைவமோ வேதமோ? இதில் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இதில் வந்து 10 பேரில் 9 பேர்னா சைவக்காரராக தான் இருக்கக்கூடியதாக இருக்குது. அப்போ அவ்வளோ பேரும் வந்து சைவ கடவுளில் இருக்கிற நம்பிக்கை இல்லாமல் இங்கே வந்ததுண்டோ, இல்லாட்டி அந்தோணியார நம்பிக்கையில் இங்கே வந்த நினைக்கிறீங்களோ? அதிலும் நம்பிக்கை இருக்குது, இதில் நம்பிக்கை இருக்குது. ரெண்டு நம்பிக்கை இருந்தாலும் வந்துருக்கு. ஒரு நம்பிக்கையான வாழ்க்கை. இதில் வந்து ஒரு விஷயம் வந்து நான் பார்த்தேன். இதில் ஒரு 4-5 சகோதரிகள் வந்து பார்த்திங்கன்னா இதில் இந்த ஜெயிச்சு கொண்டு போகிறத வந்து பார்க்கக்கூடிய இருக்குது. சில பேர் வந்து அவ்வளோ பத்தியாக வந்து இந்த அந்தோணியாரை வழிபட வரீங்க. ஆலயத்தின் பூசை வந்து நிறைவடைஞ்சிட்டு அதுக்கு பிற்பாடு இனி பின்னேற பூசை வந்து இருக்குது.
காணொலியை பார்த்த உறவுகளுக்கு மிக்க நன்றி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை தாங்கோ. அடுத்த காணொலியில் சந்திக்கலாம்.